வாழ்க்கையில நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில காயப்பட்டிருப்போம். அதுலருந்து எப்படி அந்த காயத்த விட்டு வெளிய வரது அப்படின்னு தெரியாம நெறையவே கஷ்டமும் பட்டிருப்போம். நெறைய பேர் என்ன சொல்றாங்க, டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். ஆனா டைம் மட்டுமே எல்லாத்தையும் ஹீல் பண்ணாது. கரெக்ட்டான ஆக்ஷன்ஸ் தான் நம்மள ஹீல் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை எக்ஸாக்ட் வூண்ட். என்ன உங்கள காயப்படுத்துதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. சம்மந்தமே இல்லாம நம்ம யாருமே சோகமா இருக்க மாட்டோம், கஷ்டப்பட மாட்டோம். அதனால ஒரு நோட் புக் எடுத்து ஃபர்ஸ்ட்டு எதனால நீங்க கஷ்டப்படுறீங்க? எங்கேயாவது ரிஜெக்ட் ஆயிட்டீங்களா? இல்ல ஏதோ ஒரு பிரேக்கப்பா? இல்ல ஃபேமிலில இருக்க பிரஷரா? இல்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துலயா? இல்ல உங்கள நீங்களே ஏதாவது குறை சொல்லிக்கிறீங்களா? அடுத்தவங்க மூலியமா உங்கள கம்பேர் பண்ணிக்கிறீங்களா? என்ன விஷயங்கிறத முதல்ல எழுதுங்க. எதனால நீங்க காயப்படுறீங்கன்னு. நம்ம எதனால காயப்படுறோம் அப்படின்றது தெரிஞ்சா மட்டுமே நம்மளால ஹீல் ஆக ஆரம்பிக்க முடியும். செகண்டு, ஸ்டாப் ஃபீடிங் பெயின். நம்ம உடம்புல ஏதாவது சின்ன காயம் வந்துருச்சுன்னா, அத நம்ம தொட்டுக்கிட்டே இருந்தோம்னா, இல்ல அது மேல என்னவோ இன்னொரு காயத்த உண்டாக்குற மாரி ஏதாவது வலிகள கொண்டுகிட்டே வந்தோம்னா, அந்த காயம் பெருசா தான் ஆகுமே தவிர, சின்னதாகாது. அதே மாரி தான் நமக்குமே. நீங்க ஒரு விஷயத்த விட்டு வெளிய வரணும். எதால காயப்பட்டுட்டீங்கன்னு தெரிஞ்சுட்டம்போது, அத அப்படியே அவாய்ட் பண்ணுங்க. இப்ப ஒரு டாக்ஸிக் பெர்சன் கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா, அவங்க கிட்ட மீட் பண்றது, பேசுறது, மெசேஜ் பண்றது, அந்த ஓல்டு மெசேஜ வச்சு ரீட் பண்ணி பார்க்கறது, இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. பழைய ஃபோட்டோஸ் எதா வச்சிருந்தீங்கன்னா, அத எடுத்து பார்க்கறதையோ, இல்ல கம்ப்ளீட்டாவோ டெலீட் பண்ணிருங்க. இல்ல அவங்க சோசியல் மீடியால இருந்தாங்கன்னா, அவங்கள போய் கன்டினியூஸா ஸ்டாக் பண்றது, இந்த மாரி எந்த விஷயங்களையும் பண்ணாதீங்க. நம்ம சோகமா இருக்கோங்கிறது, நம்மளோட சோசியல் மீடியாவுக்கு தெரியுமோ என்னமோ, கரெக்ட்டா நம்மளோட ஃபீட்ல ரொம்ப சோகமான சாங்ஸு, வீடியோஸ் அது எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து குடுத்துரும். அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இல்ல உங்கள நீங்களே கம்பேர் பண்றீங்களா? ஒரு ஃபெயிலியர் மூலியமா? அந்த ஃபெயிலியர நெனச்சு நெனச்சு ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு அத கட் பண்ணுங்க. 3 ஃபிக்ஸ் ஸ்லீப் ஃபர்ஸ்ட். நம்ம ஃபோனுக்கு எப்படி சார்ஜ் ஏத்துறோமோ, பேக்கப் நிக்கணும்னு நெனைக்கிறோமோ, அதே மாரி தான் நம்மளுக்கும் ஸ்லீப் இருந்தா மட்டும் தான் நம்ம மைண்ட் ஹீல் ஆகும். ரொம்ப லோவா ஸ்லீப் பண்றோம், இல்ல லெஸ் ஸ்லீப் இருந்துச்சுன்னா, நம்ம ரொம்ப பதட்டமாகுவோம், ரொம்ப எமோஷனலா வீக்கா இருப்போம். அதனால தினமுமே ஒரே நேரத்துக்கு படுக்க கத்துக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரத்துலருந்து 1 மணி நேரம் வரையும் ஃபோன் பார்க்கறத நிறுத்திருங்க. அதுக்கு பதிலா நீங்க ஒரு 1/2 டூ 1 ஹவர் உங்க நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்ல வீட்ல இருக்கவங்களோட பேசலாம். ஏன்னா, கடைசியா நம்ம ஃபோன்ல என்ன ஸ்க்ரோல் பண்றோமோ, அத நம்ம மைண்ட்ல அப்படியே கேப்சர் பண்ணி அப்படியே நிக்கும். அது நம்மளோட தூக்கத்தையும் பாதிக்கும். நம்ம மனசையும் பாதிக்கும். அதனால தூக்கங்கிறது ரொம்ப அவசியம். தூங்குனா மட்டுமே நம்ம மைண்ட் ஹீல் ஆக ஆரம்பிக்கும். 4த்து மூவ் பாடி டெய்லி. நமக்கு வலிகள் அதிகமா இருக்கும்போது நம்ம அழுவோம். சில நேரம் அழக்கூட மாட்டோம். ஆனா, அது எல்லாமே நம்ம பாடில தான் ஸ்டோர் ஆகும். நம்மளே இத ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம தொண்டைக்குழி ஏதோ அடைக்கிற மாரி இருக்கும். நம்ம நெஞ்சில யாரோ அமுத்துற மாரி இருக்கும். சொல்லவே முடியாது இந்த வலிகள. நம்மளால உணர முடியும் ஆனா. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கணும்னா, தினமும் ஒரு 20 நிமிஷம் நடங்க. அந்த நடக்கிறது நீங்க வெறுங்கால்ல ஒரு பூமியில நடக்கும்போது, உங்களுக்கும் எர்த்துக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் உருவாகும். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்ங்கிறது குறையறத நீங்களே நல்லா பார்ப்பீங்க. தினமும் ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்சர்சைஸ் சின்னதா, ரொம்ப சின்னதா 1 நிமிஷம் டீப் பிரீத்திங் இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். ஆனா, இந்த சின்ன சின்ன விஷயமுமே உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ நல்லா ரிலீவ் பண்ணும். உங்க பாடியில இருக்க பெயின்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். 5வது விஷயம், ஜர்னல் 5 மினிட்ஸ். தினமும் உட்கார்ந்து எழுதுங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எப்படி இன்னைக்கு ஃபீல் பண்றீங்க? அப்படிங்கிறது. சில பேர் நம்மள ட்ரிகர் பண்றதுக்காகவே சில வார்த்தைகள விடுவாங்க. அங்க நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் எழுதுங்க. என்ன உங்கள ட்ரிகர் பண்ணது? யார் உங்கள ட்ரிகர் பண்றாங்க? இதெல்லாம் எழுதிட்டு, எந்த விஷயங்கள உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்? எந்த விஷயங்கள உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது? அப்படிங்கிறத முதல்ல முடிவெடுங்க. கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற விஷயங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ப எடுத்து அத கண்ட்ரோல் பண்ணுங்க. முடியாது அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. அத அப்படியே காலப்போக்குல விட்டுருங்க. அது சரியாக ஆரம்பிக்கும். அதுக்கான வழிகள் தானாவே கிடைக்கும். இப்ப நமக்கு திடீர்னு கையில ஏதோ காயம் ஏற்பட்டுருச்சு. அதையே நினைச்சு நம்ம வருத்தப்படக்கூடாது. அத நம்மளால திரும்பவும் சரி பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாது. அத எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர, முடிஞ்சு போன விஷயத்த நெனச்சு, கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த நெனச்சு கவலைப்படக்கூடாது. 6வது விஷயம், பில்ட் ஒன் ஸ்மால் ரொட்டீன். ஹீலிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் மூலியமா மட்டுமே வரும். தினமும் ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிங்க. காலையில சீக்கிரமா எழுந்துறீங்க. எழுந்த உடனே தண்ணி குடிங்க நெறையா. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரேயரோ, இல்ல குவைட்டா ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க.
அடுத்த விஷயமா நீங்க ஒரு வாக்கிங் போங்க. வாக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவான டாஸ்க் ஏதாவது பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க தோட்டத்துல இருக்க செடிகளுக்கு தண்ணீர் ஊத்தலாம். இல்லன்னா ஒரு புக் எடுத்து ஒரு 5 பேஜ் ரீட் பண்ணலாம். இந்த மாரி நாளுக்கான ஒரு டைம் டேபிள் ஏதாவது நீங்க உருவாக்கலாம். என்ன இன்னைக்கு பண்ணணும்? அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவ் டாஸ்க்க உருவாக்குங்க. இது மாரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரொட்டீன் பில்ட் ஆகும். நம்ம மைண்ட் ஸ்டேபிள் ஆகும். 7வது விஷயம், ரிப்ளேஸ் நெகட்டிவ் செல்ஃப் டாக். முதல்ல நம்மள நாமளே குறை சொல்றத நிறுத்துங்க. நான் லக்கி இல்ல, எனக்கு மட்டும் ஏன் இது கிடைக்கல? ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? அப்படின்னு சொல்றத முதல்ல நிறுத்துங்க. அதுக்கு பதிலா, இன்னைக்கு கிடைச்சிருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி சொல்லுங்க. ஏன்னா நம்ம பிரெயின் நம்ம எதை சொல்றோமோ, அதிகமா ரிப்பீட் பண்றோமோ, அத நம்ப ஆரம்பிக்கும். ஸோ கிராட்டிட்யூட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் த ஹீலிங். அதெல்லாம் கண்டிப்பா நெகட்டிவ் டாக்குங்கிறத அவாய்ட் பண்ணுங்க. 8வது விஷயம், ஸ்டாப் ஐசோலேட்டிங் கம்ப்ளீட்லி. தனிமைங்கிறது ஓகே தான். பட் ஆனா எல்லாருமே சுத்தி இருந்தும் நம்மள நாமளே தனிமைப்படுத்திக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால உங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்டபிளான ஒரு ஃப்ரெண்ட், இல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர், இல்ல யாரோ ஒரு மென்டர், அவங்க கிட்ட உங்களோட ஃபீலிங்ஸ வந்து ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஹீலிங் க்ரோஸ் வித் கனெக்ஷன். நமக்கு ஹெல்ப் வேணும், யாராவது நம்ம ஃபீலிங்ஸ ஷேர் பண்றதுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம ரீச் அவுட் பண்றதே ஹீலிங்கான ஃபர்ஸ்ட் சைன். 9வது விஷயம், கிரியேட் ஃபியூச்சர் கோல். இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் இருக்கு, லேசி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். நம்ம ரொம்ப நேரம் சோம்பேறித்தனமாவோ இல்ல சும்மாவே இருந்தோம்னாலே நம்மளோட பாஸ்ட பத்தி நினைக்க ஆரம்பிச்சு நம்ம அந்த கவலைக்குள்ளார போக ஆரம்பிச்சிரும். நம்ம மைண்ட் ஃபுல்லாவே இந்த பெயின்குள்ள ஸ்டக் ஆயிடும். அதுக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் 30 டேஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? அது எது மூலியமா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஹெல்த்தோ, இல்ல உங்க கெரியர் எப்படி பில்ட் பண்ண போறீங்க, எப்படி மணி ஏர்ன் பண்ண போறீங்க, எப்படி கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணி அதுக்கான சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. 10வது விஷயம், அக்செப்ட் ஸ்லோ ப்ராக்ரஸ். ஒவ்வொரு காயமுமே ஹீல் ஆகிறதுக்கு ஒவ்வொரு டைம் எடுத்துக்கும். இப்ப சின்ன காயமா இருக்கும்போது ஒரு 4-5 நாள்லயே சரியாகிடும். இதுவே ஒரு கால் முறிவோ, இல்ல கையில எலும்பு உடைஞ்சிருச்சோ, இதெல்லாம் வந்து சரியாக பல மாதங்கள் ஆகும். அதே மாரி தான் நம்ம வலிகளுமே. சில விஷயங்க ஈஸியா நம்ம மறந்துட்டு கடந்து போய் அடுத்த வாழ்க்கை கட்டத்துக்கு நகர்ந்துருவோம். சில விஷயங்கள் மறக்கறதுக்கு மாதங்களோ, இல்ல வருஷங்களோ ஆகும். அத முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. நம்ம ஹீல் ஆகும்போது கண்டிப்பா ஒரு நாள் டவுன் ஆகும். இப்ப நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எல்லாராலயுமே பிராக்டிகலா ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு நாள் நம்ம கம்ப்ளீட்டா ஸ்டேபிளா இருந்து நம்ம மைண்ட் வந்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் டே வந்து கண்டிப்பா டவுனா ஃபீல் பண்ணுவோம். இது ஓகே தான். இட்ஸ் நார்மல். நம்ம மனுஷங்க தான். அதனால ஒரு டைம் இப்படியும் ஃபீல் பண்ணுவோம். ஒரு டைம் டவுனாவும் ஃபீல் பண்ணுவோம். அந்த டவுனா ஃபீல் பண்ற டைம் மட்டும் விட்டுட்டு, அடுத்த நாள் திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ப்ராக்ரஸ. அதே இடத்துல நம்ம உடைஞ்சு நின்றக்கூடாது. அதான் நம்ம பண்ற தப்பு. கீப் கோயிங். ஸோ ஹீலிங்கிறது பிராக்டிகல் தான். உங்களோட வலிகள கட் பண்ணுங்க. நல்ல தூக்கத்த கொண்டுட்டு வாங்க. உங்க பாடிய மூவ் பண்ணுங்க. உங்க மனசுல நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் எழுதுங்க. உங்களோட பெயின எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு பெர்சன் கிட்ட பேசுங்க. உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் பில்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஹீலிங்கிறது உங்களால சாத்தியமாக்க முடியும். நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணுங்கிறது அவசியமே இல்ல. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். நேத்திய விட. அதுதான் முக்கியம்.